கிரியா யோகம் உனக்குள்ள ஒரு பயணம் அப்படின்ற பதிவில் வந்து நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா யோகத்தின் உயர்ந்த நிலை, அமைதியான நிலை அப்படின்றத பற்றி இந்த டாபிக் பார்த்துருப்போம். இதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம். எனவே வேலு கிரியேஷன் டூல்ஸோட சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்க. நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். அதாவது யோகத்தின் நிலை அப்படின்னு வந்து உச்சகட்டமாக நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அமைதியான நிலை தான் என்னை பொறுத்த வரைக்கும். அதாவது ஒவ்வொருத்தருடைய தியான நிலைகளுடைய அனுபவங்கள் வந்து சீராக எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியான ஒரு நிலை கோட்பாடுகள் வந்து எல்லாருக்கும் அமையாது. அந்த ஃப்ரீக்குவன்சி எனர்ஜியஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த எனர்ஜி, அந்த பவர், ஒரு விதமான ஆற்றல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உடலுக்கு ஒரு உடல் வேறுபடும். அப்படி இருக்கும்போது யோகத்தின் பொதுவான நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமைதியான நிலைகள் மட்டுமே பல விதமான எனர்ஜிகள் வந்து உடல், நம்மளுடைய பஞ்சபூத உடலானது எனர்ஜி இழுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு. அந்த மாதிரி ஒரு அமைதியான நிலை அப்படி போனோம் அப்படின்னா அதுக்கு தனிமையாக அமர்ந்து இயற்கையோட தொடர்ந்து, அதாவது இயற்கையோட தொடர்பு கொண்டு நம்ம வந்து செயல்படும் போது வந்து பார்த்திங்கன்னா நமக்குள்ள உடலுக்குள்ள இயற்கையாகவே ஒரு விதமான எனர்ஜி, ஹாப்பினஸ், நெகட்டிவிட்டி வந்து நம்ம உடலை விட்டு வெளியே போகிற மாதிரி ஒரு ஃபீலு, இது எல்லாமே நமக்கு வந்து நேச்சுரலாக கிடைக்க ஆரம்பிக்கும். நமக்கு தெரியாமல், கண்களுக்கு தெரியாமல் வந்து பார்த்திங்கன்னா எத்தனையோ விதமான ஆற்றல் கண் முன்னாடி இருக்குது. அந்த ஆற்றலில் வந்து நம்ம உடம்புக்குள்ளே இழுத்து நன்மைக்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அந்த நிலைகள் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்க போனால் வந்து பார்த்திங்கன்னா அமைதியான நிலை அப்படின்றது வந்து ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அமைதியான நிலையில் தான் இருக்கிறோமா அப்படின்றத வந்து நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி பார்க்கும்போது மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா அத்தனை விதமான எண்ண அலைகளின் பாதிப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நெருங்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இந்த அமைதியான நிலைகள் எப்படி அப்படின்ற போது பார்க்கும்போது ஒரு பொதுவாக ஒரு பறவை, விலங்குகள், அப்புறம் அந்த இயற்கையான அந்த நேச்சுரல் அந்த பிளேஸ்மெண்ட் எல்லாம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாந்தமாக அமைதியாக அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு வந்து வெளியிட்டுட்டே இருக்கும். அந்த மாதிரி இடங்களில் வந்து நம்ம போகும்போது நமக்கு ஒரு விதமான பாசிட்டிவ் கிரியேட்டிவிட்டியை அது ஏற்படுத்திட்டு இருக்கிற அந்த விஷயங்கள் நமக்கும் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். அந்த நிலையில நமக்குள்ள இருக்கிற வந்து 7 விதமான சக்கரங்கள் சொல்லக்கூடிய அந்த 7 விதமான சக்கரங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்னும் நல்லா ஃப்ரெஷ்னஸாக இயங்க ஆரம்பிக்கும். அப்போது நமக்குள்ள உடல் புத்துணர்ச்சி ஏற்படும், மைண்ட் ரிலாக்ஸேஷன் ஏற்படும், ஒரு டிஃப்ரென்சஸ்ல இருந்து நம்ம வந்து ஈஸியாக வெளியே வந்துடுவோம். அந்த மாதிரி யோகத்தின் நிலை வந்து அமைதியான நிலை அப்படின்ற ஒரு நிலைகளுக்கு நம்ம எட்டணும் அப்படின்னா பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அந்த அற்புதமான ஆற்றல்கள் நம்ம உடல் மீது படிவதை நம்ம வந்து கண் முன்னால் பார்க்கலாம், உணர முடியும். அந்த எனர்ஜி நமக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக ரிசீவ் ஆகிறதுக்கான அந்த ஆண்டனா, சோலார் பேனல் அப்படின்னு வச்சுக்கணும் நம்மளுடைய பாடி. அந்த மாதிரி நம்ம இருக்குது, அந்த மாதிரி ஒரு நிலைக்கு நம்ம மாறிட்டோம் அப்படின்னும் போது இருந்த இடத்துலேருந்து எந்த நேரத்தில் வேணாலும் பிரபஞ்ச சக்தியை உடம்புக்குள்ள நம்ம அமர்ந்த 5 நிமிடத்திலே அந்த எனர்ஜி ஆகப்பட்டது பிரபஞ்ச சக்தியானது உடலுக்குள்ள வந்து நம்ம ஈஸியாக வந்து இறங்குறத நம்ம கண் கூட பார்க்கலாம். அந்த மாதிரி ரொம்ப நாளாக ஒரு டீப்பு விஷயங்களை வந்து நான் சின்ன வயசுலேருந்தே கவனிச்சுட்டு வருவேன். நிறைய வந்து பார்த்திங்கன்னா அமைதியாக இருக்கும், ஆனால் வந்து கரெக்டான ஒரு சென்ஸோடு இருக்கும். இந்த விலங்குகள் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதுங்களை வந்து நீங்கள் கவனித்து ஒரு 10 நிமிடம் 20 நிமிடம் அது என்ன செய்யுது அப்படின்றத நீங்கள் பார்க்கும்போது ஒரு நாள் வந்து என்ன செய்கிறேன்னா பசு அது வந்து என்ன பண்ணுறது, ரொம்ப டீப் ஸ்லீப்பிங்கில் இருக்குது. ஒரு நைட் டைமில் ஒரு டீப் ஸ்லீப்பிங்கில் இருக்குது. டீப் ஸ்லீப்பிங்கில் இருக்கும்போது அதனுடைய கான்சென்ட்ரேஷன் எப்படி இருக்குன்னா முழுக்க முழுக்க தன்னுடைய உடலை கவனித்தவாறே தன்னுடைய உடலை சார்ந்தவர். ஒரு சிறு பூச்சி ஏதாவது தன்னுடைய உடல் மீது வந்து கொட்டினாலோ இல்லை வந்து டச் பண்ணாலோ தன்னுடைய வாளால் வந்து என்ன செய்யணும்னா அந்த பூச்சிகளை வந்து பார்வையெல்லாம் முன்னாடி தான் இருக்கும். அதாவது தன்னுடைய பார்வை கண்களை மூடியபடி ஆசை போட்டுக்கிட்டு
அது முன்னாடி பார்த்த மாதிரி தான் இருக்கும். தனக்கு முதுகின் மேல் அமரக்கூடிய அந்த பூச்சிகளை தன் வாளால் வந்து அந்த சென்ஸோட தட்டி விடும். அப்படி இருக்கும்போது இருக்கிறது முன்னாடி அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய கவனங்கள், தன்னுடைய எண்ணங்கள், அமைதியான நிலை, அசை போட்டுட்டு இருக்கிற ஒரு நிலை. அதாவது மாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா அசை போடும். உணவுகளை வந்து ரிட்டன் எடுத்துட்டு வந்து மறுபடியும் சர்க்குலேஷன் பண்ணி அசை போட்டு அது வந்து உண்டு சாப்பிட்டுட்டு இருக்கும். அந்த நிலையில் இருக்கும்போது தன்னுடைய உடலின் மீது ஐயர் கான்சன்ட்ரேஷன், தேடை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ப்ராசஸுக்குள்ள அது இருக்கும். அப்போ ஒரு பூச்சி மட்டும் இல்லை, டெஸ்டிங்காக நான் வந்து என்ன பண்றேன், அதுக்கு தெரியாம பின்னாடி போய் நான் நின்றுருக்கேன். பின்னாடி போயிட்டு நின்று இருக்கிறது அந்த ஒரு பசுவுக்கு தெரியாது. அப்போ அதனுடைய தேடை, அந்த ஆள், இறை, பிரபஞ்ச சக்தி, இறை சக்தி, தன்னுடைய உயிர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜீவன் சொல்லக்கூடிய அந்த உடல் மீது, உடலுக்குள்ளும் மனதிற்குள்ளும் தாண்டிய ஒரு நிலை, அந்த ஜீவனுடைய ஒரு புரிதலோடு இருக்கும்போது ஹையர் கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அந்த நிலையில் அது இருக்கும்போது பின்னாடி நிற்கிற ஒரு ஆளுடைய அந்த உணர்வு அதுக்கு முன்னாடி தெரியும். பின்னாடி ஒரு ஆள் நிற்கிறாங்க அப்படின்றது தெரியும். அப்போ சின்ன சத்தம் கூட இல்லாம போய் பின்னாடி நான் நிற்கும் போது அது என்ன செய்யுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக தன்னுடைய தலையை திருப்பி பார்க்குது பின்னாடி சைடு, பேக் சைடு. அப்போ நான் நின்று இருக்கிறத பார்த்து உணருது. அப்போ அந்த ஐயர்ஸ் கான்சன்ட்ரேஷன் வந்து ஒரு டைம் மத்தியில் நான் பல முறைகள் செக் பண்ணி பார்த்துருக்கேன், கரெக்டாக கண்டுபிடிக்குது. அதே மாதிரியே தன்னுடைய அந்த பராமரிப்பாளர்கள், பசுவை வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் நிறைய வளர்த்துட்டு இருப்பாங்க, எருது, பசு இந்த மாதிரி வளர்த்துட்டு இருக்கும்போது அதனுடைய அந்த வளர்த்துட்டு இருக்கிற அந்த நபர் பாசமா, அன்பா, அது வந்து உண்மையா அதை தினமும் பார்த்து அதுக்கு உணவுக்கு என்ன தேவையோ வந்து கொடுத்து இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கவங்க வந்து அந்த அந்த ஒரு இடத்துல கட்டி போட்டுட்டு, சொந்த இடத்துல கட்டி போட்டுட்டு லாங்கில் போயிருக்காங்க. லாங்கில் போயிட்டு இருக்கும்போது தன்னுடைய இடத்தை நெருங்க நெருங்க, அதாவது இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணோம் டீப்பாக, நான் இது எதுக்கு சொல்கிறேன்னா நமக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் நம்முடைய உடலுக்குள்ளே இருக்க அந்த உயிர் ஜீவனுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு. அதனால தான் இந்த விஷயங்களை நான் அந்த ஸ்டோரி சொல்லிட்டு இருக்கேன். எப்படின்னா மாட்டுக்கு வந்து தீவன பயிர் ஏதாவது, அது உணவு ஏதாவது எடுத்துக்காங்க எக்ஸாம்பிள், அதை வந்து எடுத்து அதுக்காக அந்த பசுக்கள் அதுங்களுக்காக உணவுக்காக ஒரு பொருட்கள் தயாரித்து அந்த பொருட்களை நம்ம எடுத்துட்டு வரும்போது அது இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு லாங்கில் இருக்குது. நாம் இருக்கிறது இங்கே பைக்கில் போயிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த பைக்குடைய சத்தங்கள், ஃப்ரீக்குவன்சி தன்னுடைய ஆள் மனதில் எப்படி தெரியும்? உணவு தான் நமக்கு வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்கன்ற விஷயம் எப்படி தெரியும்? அப்போது படுத்துட்டு இருந்த அந்த பசுக்கள், எருது இதெல்லாம் வந்து எழுந்து நின்றுக்கிட்டு கத்த ஆரம்பிக்குது. இதை வந்து நிறைய டைம் நான் வந்து செக் பண்ணியிருக்கேன், வாட்ச் பண்ணியிருக்கேன். அந்த அளவுக்கு எப்படி கண்டுபிடிக்குது அப்படின்னா, எண்ணங்கள் அற்ற நிலையில் இருக்கும்போது நமக்கு தேவையானவர்கள், இல்லை வந்து நமக்கு பிடித்தவர்கள், இல்லை நம்மை நோக்கி ஏதாவது ஒரு சிலர் பேசி கொண்டிருக்காங்க, இல்லை வந்து கொண்டிருக்காங்க அப்படின்னும் போது நம்ம இருந்த இடத்துல இருந்தே அந்த ஃப்ரீக்வன்சி நம்மளால உணர முடியும். இருந்த இடத்துல இருந்தே அடுத்த ஒரு 10 செகண்ட்ல பார்த்தீங்கன்னா நினைத்த நபருடைய போன் காலோ, இல்லை வந்து அவங்க திடீர்னு வீட்டு முன்னாடி ஒரு நமக்கு எதிர்பார்க்காத ஒரு நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெஸ்டாவோ டக்குன்னு வந்து முன்னாடி நிற்பாங்க. அந்த மாதிரி அந்த நிலையில் வந்து தினமும் 5 நிமிடம் இல்லை ஒரு 10 நிமிடம் அந்த மாதிரி நிலையில் வந்து அமைதியாக எண்ணங்கள் வந்து போயிட்டு தானாக வந்து அது வந்து ஸ்டேபிள் ஆகிடும். அப்போது அமைதியாக நம்ம இருக்கும்போது தியானத்தின் அந்த ஒரு உன்னத நிலை, அமைதியான நிலை நம்மளால் வந்து இருக்கும் பட்சத்தில் நமக்கு தேவையான அந்த எனர்ஜி, ஆற்றல், பிரபஞ்ச சக்தியை வந்து உடம்பு வந்து ஆட்டோமேட்டிக்காக ரீஹீல் பண்ணிக்கும். அதாவது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஹீலிங்னு சொல்லக்கூடிய பிரபஞ்சத்தினுடைய எனர்ஜி வந்து ஆட்டோமேட்டிக்காக இழுத்து வைத்து கொண்டு இயங்கக்கூடிய அந்த ஆற்றல் வந்து நம்முடைய பஞ்சபூத உடல் வந்து எடுத்துக்கும். அதனால தான் வந்து முன்னொரு காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த விரதங்கள், மௌன விரதம் இந்த மாதிரிலாம் வந்து
அந்த எனர்ஜியை வந்து எப்படி சேர்த்து வைக்கிறது ஆற்றலை உடம்புக்குள்ள அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க யோகத்தின் மூலியமாக, பயிற்சிகள் மூலியமாக. அதுக்கப்புறம் வந்து அமைதியாக மனதை வைத்து வைத்து கொள்வதன் மூலமாக, மாந்திரீக உச்சாடனங்கள் மூலமாக. அதிகமாக வந்து கோபப்படுறதுனாலையோ, அதுக்கப்புறம் எனர்ஜி எப்படியெல்லாம் வேஸ்ட் ஆகுது அப்படின்ற விஷயத்த வந்து சூட்சும குருமார்கள் சொல்கிறாங்க. அதிகமாக கோவப்படுறதுனால ஒன்று, அபரிவிதமான மின்காந்த சக்தி வந்து நம்ம உடல்லேருந்து வெளிப்பட்டு வீணாயிடும்னு சொல்கிறாங்க. இரண்டாவது, அதிகமாக நிறைய பேசிட்டே இருப்போம் பார்த்தீங்களா, அதனாலவே தன்னுடைய உயிர் ஜீவசக்தி, ஜீவ ஆற்றல், தன்னுடைய அந்த ஒரு அற்புதமான ஒரு ஆற்றலை மேக்சிமம் இழந்துடும். அதையும் தாண்டி என்னன்னா, சலனப்படுறது, சலனங்கள், எந்த விஷயத்துக்கு வேணாலும் சலனப்பட்டுட்டே இருக்கிறது, அது அந்த ஒரு விஷயத்தினாலையுமே சில விதமான எனர்ஜிகள் வந்து பார்த்தீங்கன்னா உடலில் இருக்கிற அந்த இயற்கையாக சேர்ந்த அந்த எனர்ஜி வீணாயிடும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு விதமான டயர்ட்னஸ் வந்து டீப் ஸ்லீப்பிங் போக ஆரம்பிப்போம். அப்போ டீப் ஸ்லீப்பிங் போக ஆரம்பிக்கும் போது என்ன நடக்கும்னா, நமக்குள்ள இழந்த மீண்டும் அந்த எனர்ஜி வந்து ரீசைக்கிளேஷன் பண்ணி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நேரமாகும். ஒரு சிலருக்கு வந்து 3 ஹவர்ஸ் ஆகும், ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 ஹவர் ஆகும். எந்த அளவுக்கு எனர்ஜி வேஸ்ட் பண்ணியிருக்கோமோ அந்த அளவுக்கு வந்து உடல் ரெஸ்ட்டு, ஸ்லீப்பிங், டீப் ஸ்லீப்பிங் போவோம் பார்த்தீங்களா. அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு உள்வாசி, ஒரு வாசி ஓடனா, ஒரு ஒரு சிலருக்கு 2 வாசி ஓடும், 3 வாசி ஓடும். உள்வாசி டக்குன்னு உச்சந்தலை வழியாக பிரபஞ்ச சக்தியை இழுத்து உடல் முழுவதும் அந்த எனர்ஜி வந்து எடுத்துக்கும். ஒரு விதமான ஸ்மூத்திங்கான ஒரு அந்த நிலை, சுவாசம் செல்வதை நம்மளால பார்க்க முடியும். அதே மாதிரி தான் இந்த விலங்குகள் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வாசி செய்யும், வாசி உள்வாசி ஓடும். அப்போ ஓடும்போது அந்த குறிப்பிட்ட எனர்ஜியை வந்து ஆட்டோமேட்டிக்காக மூச்சு காட்டு மூலியமா உள்ள எடுத்துக்கும். அமைதியாக அமர்ந்து தன்னுடைய உடல் கான்சன்ட்ரேஷனை கவனிச்சுட்டே இருக்க காந்த அலைகள் வியாபிச்சு அதுங்களை எப்பவுமே வியாபிச்சுட்டே இருக்கும். அந்த ஆறாவை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் நம்மக்கிட்ட நெருங்குது, ஒரு சில விஷயங்கள் தீய அந்த பூச்சி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்மக்கிட்ட அதுக்கிட்ட நெருங்கினாவே உடனே உணர்ந்துடும். அந்த மாதிரி அமைதியான நிலையில் நாம் தியானம் செய்யும்போது, அமைதியாக இருக்கும்போது, ஒரு யோகத்தில் அமர்ந்து அமைதியாக மட்டுமே இருக்கும்போது நம்ம எதிர்பாராத அற்புதமான ஆற்றல்கள், எனர்ஜிகள் நம்முடைய பாடியான சோலார் பேனல் மாதிரி நம்முடைய பாடி அந்த எனர்ஜியில் இழுத்து சேகரிச்சுக்கும் அப்படின்றத வந்து இந்த பதிவில் நான் வந்து முழுக்க முழுக்க சொல்கிறேன். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு அமைதியான நிலையில் அமர்ந்து முழுக்க முழுக்க பிரபஞ்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ எனர்ஜி வந்து எல்லா இடத்துலையுமே நீக்கமர நிறைஞ்சிருக்குது. அதை ரிசீவ் பண்ணுறதுக்கு நமக்கு நேரங்கள் இல்லை, அமைதியான நிலைகள் நாம் இருப்பதில்லை, ஓடிக்கொண்டே இருக்கின்றோம், நகர்ந்து கொண்டே இருக்கின்றோம் அப்படின்றது வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். பறவைகளும் அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா, பறவைகளும் அமைதியாக அமர்ந்து அதுங்களுக்கு எதிர்பார்ப்புகள் அப்படின்றது வந்து எதுவுமே கிடையாது. ஆனால் செய்யக்கூடிய அத்தனை நுணுக்கமான அறிவு உள்ள நம்ம செய்யக்கூடிய அந்த அத்தனை விஷயங்களும் தாண்டி அது வந்து ரொம்ப சென்சிவாக செயல்படும். தனக்கு கூடு கட்டுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு சில இடங்களை பறந்து சென்று ஒரு ரொம்ப சேஃபாக திரும்பி வரக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அந்த படிப்பறிவு, அந்த ஞானங்கள் எப்படி கிடைச்சிச்சு அப்படின்னா, இறைவன் வந்து இயற்கையாகவே படைக்கப்பட்ட அந்த விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா தானாக அதுக்கு வந்து தன்னுடைய ஞான திருஷ்டியால், யோக நிஷ்டையால் நம்மளும் வந்து அந்த மாதிரி ஞானங்களை அமைதியாக இருக்கும்போது அடைய முடியும். அமைதியாக தியான நிலையில் அமைதியாக அமர்ந்து செயல்படும் போது இந்த விஷயங்கள்லாம் நம்மளும் வந்து உணர முடியும். அந்த டெசினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குருவி கூடு கட்டுது அப்படின்ற போது அந்த டெசினேஷனை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கு யார் அந்த டெசினேஷனை சொல்லி கொடுத்தது? அந்த வடிவமைப்பில், அந்த டிசைனில் ஒரு தூக்கணாங்குருவி கூண்டு இருக்குன்னா அந்த டிசைனில் வந்து எப்படி அது வளைச்சி வளைச்சி அதை ஒவ்வொரு பொருட்களாக, கொடிகளாக எடுத்துகிட்டு வந்து கட்டி என்னுடைய வீடு உருவாக்குது. இதுக்கெல்லாம் வந்து இந்த பாடத்திட்டங்கள், இந்த இந்த சூட்சும ரீதியான சீக்ரெட்டு இதெல்லாம் வந்து யார் சொல்லி கொடுத்துருப்பாங்க? ரொம்ப வந்து ரகசியமாக ஆச்சரியமான விஷயங்கள் இதெல்லாம் பிரபஞ்சத்தில் இதை விட நம்ம தேடிக்கொண்டு இருக்கிற விஷயத்தை விட இன்னும் பயங்கரமான விஷயங்கள்லாம் மறைஞ்சிருக்குது. அதெல்லாம் எப்படின்னா, அமைதியான நிலையில் இருந்து 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 அந்த ஞானங்கள் நம்மளுடைய ஞான திருஷ்டியால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உணர முடியும். அது போல தான் அமைதியாக அமர்ந்து நம்ம வந்து
தன் நிலையை உணர்ந்து செயல்படும்போது, அமர்ந்து அமைதியாக இருக்கும்போது நிறைய எனர்ஜி நம்ம உடலுக்குள்ளே ஈர்க்கப்பட்டு பிரபஞ்சத்திலிருந்து நன்மைக்காக அதை பயன்படுத்துறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு இதுவான பாசிட்டிவ் எனர்ஜி, காந்த அனல் வீச்சு நம்ம உடம்பு மேலே பரவிட்டே இருக்கும். முக தேஜஸ், பிரைட்னஸ் பார்க்கும்போது நம்ம உடலில் வந்து ஒரு விதமான ஏதோ ஒரு பாசிட்டிவிட்டி இருந்துகிட்டே இருக்கும். அப்போ இருக்கும்போது நம்ம அறியாமல் சில உயிரினங்கள் நம்ம மேலே அன்பு கொள்ளும். இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து கண் கூட பார்க்கலாம். கிரியாவுடைய மிகப்பெரிய ஒரு ஆற்றலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதையும் தாண்டின விஷயங்கள்லாம் நமக்கு கிடைச்சிட்டே இருக்கும் பயணிக்க பயணிக்க. எனவே உங்களுக்கெல்லாம் இந்த பதிவு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னுடைய அனுபவங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த மாதிரியான யோக நிலைகளை வந்து நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு வந்து நன்மையான சில விஷயங்கள் மட்டுமில்லை, நம்ம அறியக்கூடிய அறியாமல் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் நம்மளுக்கு வந்து புலப்படும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.